ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பருப்பு 5 பல்லு பூண்டு 2 தக்காளி போட்டு நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு. இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன சாம்பார்னா இட்லி சாம்பார் தான் நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் இந்த சாம்பார் மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா சாம்பாரே வேணான்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ சீரகம் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டுட்டு நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு என்கிட்ட ஒரு கொத்து கருவேப்பிலை, எனக்கு காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. நான் காஞ்ச கருவேப்பிலை போட்டிருக்கேன். என்ன தான் இருந்தாலும் கருவேப்பிலை போட்டால் தான் மணமாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு கருக்கிறதுக்கு முன்னாடி வதக்கிட்டு நான் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து சிம்மில் வச்சுட்டு கருகாமல் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம இப்போது வேக வச்சுருக்க பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் 2 பேருக்கு தேவையான அளவு தான் பருப்பு சாம்பார் வைக்கிறேன். நீங்கள் அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க, சரிங்களா? இப்போ சாம்பார் நல்லா தளன்னு கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாட்டம் இல்லாமல் நீங்கள் சுபீஸ் கிச்சன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ன்ற பெல்லை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டி